முயற்சி அல்லது விடாமுயற்சி, இவற்றின் மகத்துவம் என்ன, இவற்றை நாம் வாழ்வில் கடைபிடித்து எப்படி ஞானத்தை அடைவது என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இதில் என்னுடைய கருத்து, எல்லோரும் மிக அற்புதமாகவே பேசினீர்கள், யாரும் எதையும் மறுத்து பேசுவதற்கில்லை. பட் எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் பேசிக்கலி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சாதாரணமாக எடை போடவே முடியாது. இன்ஃபேக்ட் முயற்சி இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே எதையுமே சாதிச்சதில்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ணா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, செயலாற்றாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா முயற்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை முயற்சிக்க ஆரம்பித்து விடுகிறது. முதலில் தவழ்வதற்கு முயற்சி, பின் நடப்பதற்கு முயற்சி, பின் பேசுவதற்கு முயற்சி, பின் பாதை கல்லுவதற்கு முயற்சி, இறுதியாக பள்ளிக்கூடத்திற்கு சென்று எத்தனையோ முயற்சிகள், விளையாடுவதற்கு முயற்சி, செய்யும் செயல் அத்தனைக்கும் முயற்சி முயற்சி என்று ஒவ்வொரு நொடியும் வாழ்வில் எல்லா நபர்களும் எல்லாருமே முயற்சியில் தான் இருக்கின்றோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ ஒரு லௌகீகத்தை அனுபவிக்கிறதுக்கு, இந்த உலக விளையாட்டு அனுபவிக்கிறதுக்கு, இந்த மாயா விளையாட்டு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இத்தனை முயற்சி தேவைப்படுதுன்னு புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ் ஆஃப் தி லைஃப் நம்ம படிக்கிறதுக்காக செலவழிக்கிறோம். நாலேஜை கெயின் பண்றதும் ஒரு முயற்சி தான். முயற்சி இல்லாம நாலேஜ் எல்லாம் கெயின் ஆயிடாதுங்க. இன்னைக்கு நம்ம உட்காந்து சத்சங்கத்துல கேட்டுட்டு இருக்கோம்னா அது ஒரு முயற்சி. நாலேஜை கெயின் பண்றதுக்கு இவனிட முயற்சி. இப்படி நாம முயற்சித்து கொண்டே இருக்கின்றோம் என்பது முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த முயற்சி எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க, பின்ன எதுக்கு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தீங்க, இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முயற்சி செய்யறோம், பட் எதுக்காக செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அதை கரெக்டா செய்யறோமா அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல மிஸ் பண்றோம். அதை மட்டும் நான் தெளிவா நான் இப்ப சொல்ல போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் இல்லாத சில விஷயங்கள்ல இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால முடியாது அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. சரியா? ஒரு முயற்சிப்பவனின் வாயிலிருந்து முடியாது என்ற வாசகம் வராது அப்படின்னு ஒரு யூடியூப்ல பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு கன்சிடர். சரியா? முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ முயற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வள்ளுவர்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னா அதனுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம பல விஷயங்கள்ல முயற்சியே செய்யாம என்னால முடியலைன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நானும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஆனா என்னால முடியலைங்க, என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ட்ரை பண்ணினா முடியாம போகாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தியரி. கண்ண சொல்றான், ஞானம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுனன் வந்து கண்ணன்ட்ட கேட்கறான், என்னால காத்து நிறுத்த சொன்னா கூட நிறுத்திடுவேன் கிருஷ்ணா, ஆனா நீ என்னடான்னா என் மனசை நிறுத்த சொல்றியே, அது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமான்னு ஒத்துக்கிறாரு. முதல்ல ஆமாடா அது கஷ்டம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட அடுத்து சுலபம்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பயிற்சி அப்படின்னு சொன்னாரு. அந்த பயிற்சி முயற்சி இல்லாம வராதுங்க. பயிற்சியினால் சுலபம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி எங்க இருந்து வரும்? முயற்சி பண்ணாதானே பயிற்சி வரும். பயிற்சி அப்புறம் ஒரு கராத்தே கிளாஸ் கத்துக்கிறீங்க அல்லது கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறீங்க, எவ்வளவோ ஒரு பயிற்சிகள் எல்லாம் பண்றீங்க. பயிற்சிக்கு முயற்சி மிகவும் அவசியம். அப்ப பயிற்சி யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க? முயற்சி இல்லாதவன் பயிற்சி செய்ய மாட்டான். காலையில 1 hour யோகா பண்ணணும், அதுக்கு அது பயிற்சி தானே, யோக பயிற்சி தானே, ஞான பயிற்சி தானே. அந்த பயிற்சிக்கு முயற்சி இருந்தா தானே முடியும். கால் வளைக்கணும்னா வளைய மாட்டேங்குது, முதுகு குனிய மாட்டேங்குது, அப்ப முயற்சி பண்ணுடா. முயற்சி பண்ணா முடியும்டா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீ பிராக்டிஸ் பண்ணா உடம்ப ரப்பரா கூட வளைக்கலையா மனுஷங்க? நாட்டில் இன்னைக்கு டேலண்ட்ஸ்ன்ற பேர்ல என்னென்னவோ பண்ணி காட்டிங்களா? அவங்க எல்லாம் வந்து பயிற்சியினால் முடித்தார்கள் என்றால் அந்த பயிற்சிக்கு அடி ஆதாரமான முயற்சி அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு இருந்திருந்தால் அதை சாதித்திருக்க முடியும் அப்படிங்கிறதை யோசிச்சுப்பாரு. ஸோ தேர்ஃபோர் செயற்கரிய காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள், இவை அத்தனையும் கூட இன்று முயற்சியினாலும் பயிற்சியினாலும் இங்கே மனிதர்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி ஒன்று மட்டும் இல்லாது போகுமே ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன செயலை கூட நம்மளால பண்ண முடியாதுங்க. ஒரு ஈஸி டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற 2 விஷயத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்தா என்ன கொடுப்பீங்க நீங்க? ஏன்னா ஒருத்தனுக்கு எக்கச்சக்கமா பயங்கர கஷ்டம்னு ஃபீல் பண்ணது இன்னொருத்தனுக்கு ஈஸியா தெரியுது. ஏன்னு கேட்டா அவன் ஆல்ரெடி அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்.
முயற்சி செய்து அதில் பயிற்சி செய்து அவன் எக்ஸ்பர்ட் ஆகியிருந்தா அவனுக்கு அது ஈஸி. ஆனா நீங்க முயற்சியும் பயிற்சியும் செய்யாம அதை பார்த்தீங்கன்னா அது டிஃபிகல்ட்டு. அப்படித்தானே வருது? சரி, இப்போ இந்த முயற்சின்ற டாபிக் நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா ஞானத்துக்காக எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஃபினிஷன் ரொம்ப அருமையான டெஃபினிஷனு. நம் இயல்பை மாற்றுவதற்கு பெயர் தான் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இயல்பாவே எல்லாமே ஈஸியா வருது அப்படின்னா நான் எஃபோர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எஃபோர்ட் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இயல்புல இல்லாத விஷயம், அதனால நான் எடுக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, ஞானம்ங்கிறது என்னுடைய இயல்பு. ஆனா அதையும் மறைச்சு அஜ்ஞானம் மூடிக்கொண்டு அஜ்ஞானமே நான் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையாகி விட்டதால் இப்போது ஞானம்ங்கிற என்னுடைய சூப்பர்ப் இயல்பு பிராக்டிஸ் செய்து கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு முயற்சி அவசியப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏற்கனவே நமக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம் தானே, அது மறந்து போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணேன்னா ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இயல்புல இல்லாத விஷயத்தை தான் நம்ம முயற்சி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த முயற்சி எல்லாரும் தான் பண்றாங்களேன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயத்துல மட்டும்தாங்க பண்றாங்க. குழந்தையை தவறதுக்கு பிராக்டிஸ் பண்றது, நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு, பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாம் முயற்சி முயற்சி முயற்சினா இன்ட்ரெஸ்ட். நான் பேசணுன்ற இன்ட்ரெஸ்ட், தவளணுன்ற இன்ட்ரெஸ்ட், நடக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட், படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட், பெரிய ஆள் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட். wherever you have an interest you are automatically having an effort. எக்கச்சக்கமாலாம் எஃபோர்ட் எடுக்கிறேங்க. சரியா? ஏன்னா டேலண்ட்ஸோன்ற பேர்ல அவன் எடுக்கிற எஃபோர்ட் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஏன்? அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். அதே அளவுக்கு ஞானத்திலே நாம் இன்ட்ரெஸ்டை கொண்டு வர முடிந்தால் கண்டிப்பாக எஃபோர்ட் நாமளும் எடுப்போம். சரியா? 2 பாயிண்டா நான் சொல்ல போறேன். ஒன்னு டெவலப் அன் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தி நாலேஜ், ஞானம். அதாவது கண்ணன் மேல இன்ட்ரெஸ்டை டெவலப் பண்றது. கண்ணனை அடைந்தே தீர்வது என்ற ஒரு முயற்சி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரணும்னா அவன் மேல ஆசையை டெவலப் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இல்லையேங்க, ஆசை வரலையே, எனக்கு கண்ணு மேலாம் ஆசை வரல, பணத்து மேலதான் ஆசை வருது, பணத்துக்காக எவ்வளவு வேணா எஃபோர்ட் எடுப்பேன், ஆனா கண்ணனுக்காக எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னா ஒண்ணு தெரியுது இல்லையா, கண்ணன் தான் பேரானந்தம் அப்படின்னு தெரியுது. ஆனா இயல்புல அந்த ஆசை வர மாட்டேங்குது, கண்ணன் மேல ஈர்ப்பு வர மாட்டேங்குது. இயல்புல ஈர்ப்பு வரல, பட் இப்போ ஞானத்தை அறிவு தெரியுது, அறிவுக்கு தெரியுது கண்ணன் தான் சரியான பாதை, அதுதான் பேரானந்தம்ன்ற அறிவுக்கு தெரியுது. அந்த அறிவை யூஸ் பண்ணி மெதுவா கொஞ்சம் பிராக்டிஸ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இயல்புல இருக்காதுதான், அது ஈஸியா வராதுதான், இன்ட்ரெஸ்ட் கூட வராதுதான். இன்ட்ரெஸ்டையே நீ டெவலப் பண்ணு. உங்களுக்கு தெரியுமா, இன்ட்ரெஸ்டே கூட முயற்சி பண்ணி தாங்க வரும். அப்கோர்ஸ் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த போன ஜென்மத்தில் எப்படி வந்தது, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி தானே அது இன்ட்ரெஸ்டாக மாறியது. ஸோ இப்படி முயற்சி இல்லாம இன்ட்ரெஸ்ட் கூட வராது. அப்படின்றப்போ ஏன் நாம இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? கண்ணனை அடையணுன்றதுக்காக அந்த இன்ட்ரெஸ்டுக்கான முயற்சி எடுக்கிறது பிளஸ் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுறது. என்ன பிராக்டிஸ்? பகவத்கீதையில நிறைய பிராக்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம், அது இது பக்தி யோகம்னு நிறைய பிராக்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். பல்ல கடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற நான். இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, இல்ல என்ன பண்றது அப்படின்னா பல்ல கடிச்சு ஸ்டார்ட் பண்ண பார்க்க பிடிக்குங்கிற மாதிரி நீ டெவலப் ஆக பயங்கர இன்ட்ரெஸ்ட் தானா வரும். எதையுமே நம்ம ஞானம்லாம் நிறைய பேர் கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஃபாலோ பண்றதுல ஒரு பயம். ஃபாலோ பண்ணி பாரு, அதுக்கப்புறம் கேட்கறதுல இல்லை இன்ட்ரெஸ்ட்டை விட ஃபாலோ பண்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுமே. அப்போ முயற்சி என்பது மிக மிக முக்கியம். காரணம் என்னன்னா பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு முயற்சி அவசியம். நீங்க எவ்வளவுதான் ஞானத்தை கத்துக்கிட்டாலும் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் 4 பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் நெக்ஸ்ட் உங்கள் முயற்சிங்கிறது எஃபோர்ட்ங்கிறது கொஞ்சம் எடுத்தாதான் நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு. ஆனா ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், சத்சங்கத்துக்கு நீ உட்காந்தே இருந்தா கூட போதும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துடும் அப்படின்னு. அது எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ்டு சாதகத்துக்கு அந்த ஃபீலிங்கோட கேட்கறது, ஃபுல் உணர்வுமயமாக கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தோம். ஆனா அப்படி எல்லாருக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் ட்ரை பண்ண, உணர்வுமயமாக அந்த சத் சங்கத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண. அதே சமயத்துல அந்த கீதையில சொன்னப்பட்ட விஷயம், சத்சங்கத்துல சொன்னப்பட்ட விஷயத்துல அந்த குருவை பாக்குற குரு மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு we have to do some kind of efforts. என்ன எஃபோர்ட் எடுக்கிறது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அவர் குரு என்ன சொல்லுவாரு, புலநடக்கம் சொல்லி கொடுப்பாரு. அல்லது குருவை பார்க்கும்போதே அவர் எப்படிடா வந்து எவ்வளோ எல்லாத்தையுமே ஆல் இஸ் டேஸ்ட்ல டேக் டிசி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்றது, அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிக்கலி வி மஸ்ட் அப்ளை சம்திங் இட் இன். அப்போ அவர் ஆல் இஸ் டேஸ்ட்ல இருக்காரு, அவர் எதை வேணா ஈஸியா சாப்பிட்றாரு, அவர் வந்து ஒன்று நொட்டை சொல்லலை, ஒன்று குற்றம் சொல்லலை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஈக்குவலா ரசிக்கிறாரு. அப்போ என்னால ரசிக்க முடியுதா? நான் ரசிச்சு ஆகணும். நீ எப்போ எஃபோர்ட் எடுக்கணுமோ, எஃபோர்ட்டே எடுக்கிறது இல்லை, எஃபோர்ட் எடுக்கணும். சரி, எஃபோர்ட் எடுக்கும்போது இந்த இலக்கு, என் கண்ணனை அடைவனும்ன்ற அந்த இலக்கை ஒரு மையமா வச்சுக்கிட்டு நம்ம எஃபோர்ட் எடுக்கும்போது அந்த எஃபோர்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இலக்குகள் விரைவாக அடைய முடியும், ஒரு சில இலக்குகள் அடையிறதுக்கு லேட் ஆகும். பட் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியாக இலக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னா அந்த புரிதலோட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் பிளைண்டா முயற்சி பண்ணவே சொல்லலை. ஞான தெளிவு கண்டிப்பா அவசியம். ஆனா அது எஃபோர்ட் இல்லைன்னா யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த தெளிவை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த முயற்சி கட்டாகிற நேரத்துல எல்லாம் இல்லை, இதுதான் என் வாழ்வின் இறுதி இலக்கு அப்படிங்கிற அந்த தெளிவு, யாரோ ஜெயராமன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தெளிவுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு டூ அன் எஃபோர்ட். யாராவது வந்து எக்ஸ்பெக்டமான ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா அவருக்கு என்னதான் நீங்க டிஸ்கரேஜ் பண்ணா கூட அவருக்கு டிஸ்கரேஜே ஆகாது. பிகாஸ் ஹி இஸ் நோ வெரி வெல். அவர் மனசுக்குள்ள அவர் தெளிஞ்சிருக்கார். நீ 1000 தான் அவரை குழப்பணும்னு நினைச்சா கூட குழம்பாது. சச்ச தெளிவோட நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஞானம் அப்படிங்கிற இந்த பகவத்கீதைங்கிற விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முயற்சிங்கிறது கண்டிப்பா தேவை. முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும், ஒரு முழு மூச்சாக முயற்சி இருக்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் வரலன்னா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு முயற்சியை பண்ணி அது சம் ஸ்டெப்ஸ், அந்த போல நடக்கும் மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, பேசிக்ஸ் முயற்சிகள் அப்படின்னா காலையில 4:30 எந்திரிக்கிறது, யோகா பண்றது, பிளஸ் சிம்பிள் லைஃப்ல இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்றது, கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது. திஸ் பேசிக் எஃபோர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுல எல்லாத்தையும் விட மிகப்பெரிய எஃபோர்ட் எதுல எடுக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது இதில் சுகம் காண்பதற்கு ஒரு முயற்சி தாங்க தேவை. யோகா பண்ணும்போது வலிக்குது, ஓகே, அதை சுகமா எடுத்துக்கணுமா துக்கமா எடுத்துக்கணும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எஃபோர்ட். அதுவும் முயற்சியில தான் இருக்கு. இது நான் சுகமா எடுத்துக்கணும்னு நீ முயற்சி பண்ண, அந்த வலி உனக்கு சுகமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எல்லா எஃபோர்ட்ஸும் நம்ம எடுக்கும்போது அந்த எஃபோர்ட்ஸை சுகமா எடுக்கிறதுக்கு உண்டான எஃபோர்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டே சுகமாக அனுபவிக்க பழகுவோமே ஆனால் கண்டிப்பாக நாம் இந்த முயற்சியில ஞானத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சேலஞ்சிங்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அண்ட் டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். இது ஆல்மோஸ்ட் இந்த முயற்சியில பொருந்தது பாருங்களேன். ஏன்னா இயல்பை மாத்துறது தான் வந்து முயற்சின்னு சொல்லிட்டேங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேலஞ்சு தானே. அப்ப சேலஞ்சஸ் மோஸ்ட் வெல்கமிங் ஆஸ்பெக்ட் இன் தி லைஃப் இல்லையா? லைஃப் போர் இல்லாம இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்கும் ஒரு எஃபோர்ட் எடுத்து நம்ம அதை வின் பண்ணும்போது கிடைக்கிற திருப்தி, அல்லது வின் பண்றோமோ இல்லையோ விளையாடுறதே ஒரு பெரிய கிக்கு தானே. அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுங்கிறது கிக்குன்னு புரியணும். சேலஞ்சை வெல்கம் பண்ண பழகணும். எஃபோர்ட் எடுக்காத வாழ்க்கை ஒரு மரக்கட்டு மண்ணு மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அருமையா விமல் சொன்ன மாதிரி இறைக்காத கிணறும் ஒரு குடத்துல தண்ணி அசைக்காம வச்சுட்டீங்கன்னா அதுவும் பாலாக போகிற மாதிரி முயற்சி இல்லாத வாழ்க்கை முற்றிலும் பாலாகிவிடும் அப்படிங்கிற ஒரு முயற்சி புரிஞ்சுக்கும் போது அது ஏன் பெர்மனன்ட் பிளிஸுக்காக ட்ரை பண்ணக்கூடாது? இல்லாத ஒண்ணுலாம் இல்லைங்க, நம்ம கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. ஒன்லி திங் அதை ஏன் பெர்மனன்ட் பிளிஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது? எல்லா எஃபோர்ட்ஸும் எது இருக்கோ எடுக்கிறீங்க, பட் அதை கண்ணனுக்காக இறைவனுக்காக அப்படின்னு நாம முயற்சி பண்ணினா கண்டிப்பாக ஞானம் என்பது மிக மிக சுலபம். கண்ணனே சொல்லிட்டான், பயிற்சியிலால் வெகு சுலபம் என்று சொன்னான். ஆதலால் முயற்சி என்று ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே எதையுமே சாதிச்சதில்லை. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாதனையா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அது நான் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி சாதிச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். சும்மா எல்லாம் எதுவுமே கிடைக்காது, முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு இந்த முயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்